வெல்கம் பேக் டு டிடி லைஃப் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. அதுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுக்கிறேன். புளி வந்து குழம்புக்கு கூட்டுறதுக்கு இந்த அடைக்கு வந்து நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணுவோம். வெங்காயம் இதெல்லாம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்புக்கு வந்து ஒரு தக்காளி 2 வெங்காயம் கருவேப்பிலை இது மட்டும் போதும் குழம்புக்கு. பூண்டு வந்து தேங்காவோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது அன்னியில் நீங்கள் கடலைப்பருப்பு வந்து அரைக்கும் போது 2 பல் பூண்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அது ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி கொடக்கடலை வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொடப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் பூண்டு சீரகம் போட்டு அரைச்சிக்கிறோம். அடுத்தது நம்ம உருண்டை ரெடி பண்ண போகிறோம். அந்த உருண்டைக்கு தேவையான பொருள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை கையாலே நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்தது தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இந்த உருண்டை குழம்பு வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா தேவைக்கேற்ப காரம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை நல்லா கொழுந்தா இல்லை முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம மெயினான டிஷ் வந்து கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இந்த இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து இது தான் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். உருண்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த உருண்டையை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி பிசைச்சிக்கோங்க. அப்படியே பாதி வந்து எண்ணெய் ஊற்றும் போது பாயில் ஆகி வெந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து புளிக்கரைசல் குழம்புக்கு தேவையான புளிக்கரைப்பு ரெடி பண்ணிக்கிறோம். புளியை கரைச்சிக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. உருண்டை தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு புளிக்கரைசல், குழம்பு கூட்டுறதுக்கான புளிக்கரைசல் இது. தேங்காய், சீரகம், 2 பல் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கரைசலை வந்து இந்த புளிக்கரைசலில் வந்து நம்ம ஆட் பண்ணி புளிக்குழம்புக்கு எப்படி கூட்டுவீங்களோ அதே மாதிரி கூட்டி எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து தாளிப்புக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். செக்கு நல்லெண்ணெயாக விட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா கடலெண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தாளிப்புக்கு சீரகம், வெங்காயம், வெந்தயம் போட்டு தாளிங்க. சீரகம் போடுங்க, மறந்துடாதீங்க. வெங்காயம் வந்து இதுக்கு கொஞ்சமாக போதும். தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க தாளிப்புக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கிடையில் நம்ம பருப்பு உருண்டை மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி உருண்டையை வந்து நம்ம கொதித்த குழம்புல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஒரு உருண்டையாக அப்படியே குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், உருண்டை வந்து உடையாமல் வந்திருக்கு. இதுதான் நம்மளோட உருண்டை குழம்பு ரெடி. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுங்க. என்னோடய சேனலை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.